அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த தொடரிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் கடந்து செல்கின்ற பொழுது நாம் ஒரு ஆபத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் மிக முக்கியமாக மனிதன், ஆதி மனிதன் முதலிலே அவன் இழந்தது என்னவென்றால், அவன் தேவனுடைய பிரசன்னத்தை ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் இழந்ததினால்தான் மனுக்குலம் மிகவும் பாவத்திற்குள்ளாக, சாபத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள். மனுக்குலம் ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதனாலே மனிதன் முதலிலே இழந்தது என்னவென்றால் தேவனுடைய சமூகமே. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது தேவன் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து உணர்த்துகிறார். நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழாக வைத்து பாதுகாத்துக் கொள்வது போல தேவன் அவருடைய பிள்ளைகளை அருமையாய் பாதுகாத்துக் கொள்கிறார். அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன உண்டு? ஆறுதல் உண்டு. அவருடைய சமூகத்தில் நமக்கு பலன் உண்டு. அவர் சமூகத்தில் நமக்கு மகிழ்ச்சி உண்டு. அவருடைய சமூகத்தில் நமக்கு ஆனந்தம் உண்டு. அவருடைய சமூகத்தில் நமக்கு நித்தியம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே எழுந்து தேவ பிரசன்னத்தை தேடக்கூடியவர்களா இங்கே இருந்தா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் நீங்க செல்கின்ற இடங்களில் எல்லாம் தேவன் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு முன்பாக தேவதூதர்களை அவர் அனுப்பி எல்லா தடை கற்களையும் அவர் நீக்கி அற்புதமாய் விபத்துகளை நீக்கி உங்களை மட்டுமல்ல, நீங்கள் செல்கின்ற வாகனத்திலே, நீங்கள் செல்கின்ற விமான பயணமாக இருந்தாலும், ரயில் பயணமாக இருந்தாலும், இல்ல பஸ் பயணமாக, கார் பயணமாக இருந்தாலும் உங்கள் நிமித்தமாய் அவருடைய சமூகம் உங்களோடு இருப்பதினாலே அநேகரை கர்த்தர் பாதுகாத்து அற்புதமாய் சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரகசியம். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக, சமாதானம் நிறைந்ததாக, பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? அதற்கு தேவ சமூகத்தை நாடுங்கள். உங்களுடைய குடும்பம் அமைதி, ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக, செழிப்பின் குடும்பமாக, அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் முழு குடும்பமாக தேவ பிரசன்னத்தை நாடுங்க, தேவ சமூகத்தை நீங்க நாடுங்க. ஹல்லேலூயா. நான் இந்த வேளையில கூட உறுதியாக, ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும், எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு 40 வருடங்களுக்கு மேலாகிறது. இன்றைக்கும் என்னோட தகப்பனார் 94 வயது ஆகிறது. விக்கிர ஆராதனைக்குள்ளாக இருந்த அவர்கள் ரட்சிக்கப்பட்டவுடன் தேவனுக்கு பிரசன்னமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து அப்படியாக தேவனை துதிக்க ஆரம்பிப்பாங்க. தேவனை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் முழு குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக வைத்து ஜெபித்து நடத்துகின்ற பொழுது அற்புதமாய் கர்த்தர் இன்றைக்கு எல்லா விபத்துகளுக்கு, வியாதிகளுக்கு, உயிர் சேதங்களுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாக்கிறார். காரணம், அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருப்பதினாலே, தேவ சமூகத்தை தேடுவதனாலே. ஹல்லேலூயா. அதனால இந்த வேளையிலே என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை என்னோடு கூட பாஸ்டர் டாக்டர் சீலாவோடு கூட இணைந்து ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, ஃபாதர் அருமையாக ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடி இருக்கிறாங்க. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடலை பாடுவோம். தேவ பிரசன்னத்தை உணர்வோம். தேவ பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். அல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிரசன்னம், தேவ பிரசன்னத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுங்க. ஹல்லேலூயா. நம் மனிதன் இந்த பூமியிலே பயம் இல்லாதபடி, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் விபத்துகளுக்கு, வியாதிகளுக்கு, இயற்கை சீற்றங்களுக்கு, மனிதர்களுக்கு, எல்லா காரியங்களுக்கும் என்ன நீங்க பயப்படாதபடி நீங்க இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் மிக முக்கியம், அது தேவ பிரசன்னமே. ஏனென்றால் ஆதியிலே மனிதன் இழந்து போனது தேவ பிரசன்னத்தை தான் இழந்து போனான். அதனால்தான் இன்றைக்கு நீங்க தேவ பிரசன்னத்தை தேடி வாஞ்சிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய வழிகள் சரியில்லாத பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் நிறைந்த பகுதிக்குள்ளாக கடந்து சென்று விடுகிறான். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வழிகள் பிரியமில்லாத வழிகள் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதன், அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னவென்றால், ஒன்று விக்கிர ஆராதனை, இரண்டாவது விபச்சாரம். இந்த இரண்டு காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த இரண்டு காரியங்களில் ஒரு மனிதனோ, மனுக்குலமோ, ஒரு ஜனங்களோ இதுக்குள்ள சென்றவர்கள் வேதத்திலே பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஆபத்துக்களிலே, அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள், போராட்டங்கள், அவர்களுக்கு விரோதமாய் என யுத்த சினர்கள் எழும்பி அவர்களை மடங்கடித்து அவர்களை தோல்வியுற செய்திருக்கிறார்கள். அவர்கள் மரித்தும் போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒன்று என்னன்னா விக்கிர ஆராதனை, இரண்டாவது விபச்சாரம். இதுதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய வழிகளை மாறி போக செய்யக்கூடிய வழிகள் இந்த இரண்டு காரியங்கள். இதைத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்
430 வருடமாய் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் மீட்டெடுத்து மோசையின் கீழாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சிந்தி அது நிலைக்கால்களில் பூசப்பட்டு அந்த ஜனங்கள் 430 வருடம் அடிமைகளாக இருந்த கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் தேவன் அழைத்து கொண்டு வருகிறார். அங்கே வருகின்ற பொழுது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க? வருகிற வழியிலே அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா அவர்கள் விக்கிர ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதைத்தான் யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலும் பார்க்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரத்திலும் அவர்கள் தேவன் மோசையை அழைத்து அவன் வந்து சீனாய் மலையில இருக்கின்ற பொழுது தேவனோடு கூட அவன் 40 நாட்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது இங்கே ஜனங்கள் என்ன செய்தாங்க? மலையின் அடிவாரத்திலே தங்களுக்கென்று அவர்கள் தங்களுடைய வெள்ளியும் பொன்னோடும் நகையோடும் அவர்களை புறப்பட செய்தார்களே. கொண்டு வந்த வெள்ளி நகைகளினாலே அவர்கள் என்ன செய்தாங்கனாக்க பொன்னோடு அவர்கள் கன்று குட்டியை செய்து அதை அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். விக்கிர ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டாங்க. குடித்து வெறித்து ஆட ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் இதை பார்த்தார், கோபம் கொண்டான். மோசையின் இடத்தில் சொன்னார், இந்த ஜனங்களை பார், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை நான் என்ன சொல்றேன், அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. மோசே என்ன சொன்னார் ஆண்டவரிடத்திலே? ஆண்டவரே, நீங்க அந்த ஜனங்களை என்ன செய்யினாக்க அவங்களோட அழிக்காதீங்க, அவருடைய பாவத்தை மன்னித்தருளி என்ன கூட நீ ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கூட கிறுக்கி போடுங்க. அந்த ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ அழித்து போடக்கூடாது. ஏனென்றால் நீ வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஏன் ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்குவா என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறாரே. யூத குலத்திலிருந்து யூதாவின் செங்கோல் என உதிக்கும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே. அதனாலே யூத குலத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், ஸ்திரியின் வித்து வெளிப்பட வேண்டும். நீர் இந்த ஜனங்களை அழித்து விட்டீர்கள் என்றால் என கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியாது. என்னுடைய பெயரை கூட நீ ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆனால் இந்த ஜனங்கள் அழிக்க வேண்டாம் என்று தேவனிடத்தில் மோசே மன்றாடிய பொழுது கர்த்தர் அந்த மன்றாட்டை கேட்டார். மன்றாட்டை கேட்டு அந்த ஜனங்களை அழிக்காதபடி ஆண்டவர் என்ன செய்தாரு? பாதுகாத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்தாங்கனாக்க கர்த்தர் அவர்களை என்ன செய்தாங்க? கன்று குட்டி செய்த நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாயித்த என்று பார்க்கிறோம். விக்கிர ஆராதனைக்குள்ள சென்றதுனால இவ்வளவு பலத்த செய்கோடு அற்புதங்களோடு அதிசயங்களோடு கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த அந்த நன்றியை அவர்கள் மறைந்து போனாங்க. அதனால்தான் கர்த்தர் யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். பாருங்க, தேவன் இவங்களை அழிப்பே வணங்கா கழுத்து ஜனங்கள் என்று சொன்ன பொழுது கூட மோசேயினுடைய திறப்பின் வாசல் என்ற மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு நீங்க நான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்துக்கு நீங்க போங்க என்று சொல்லி யாத்திராகமம் 33வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். 3வது யாத்திராகமம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னார். நீங்க விக்கிர ஆராதனைக்குள்ள போயிட்டீங்க, நான் உங்களோட வந்து அவங்களை நிர்மூலமாக்குவேன். அதனால நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் செல்வான் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உங்களோடு கூட வரமாட்டேன், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக வராது என்று தேவன் சொன்ன பொழுது யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 4 துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டு இருந்தார்கள். பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் இதுவரை வழி நடத்தியது விக்கிர ஆராதனைக்குள் விபச்சாரத்துக்குள்ளாக டான்ஸுகளுக்குள்ளாக சென்ற பொழுது கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உங்களோடு கூட வராது என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை அவர்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணினது. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் துக்கத்தை உண்டு பண்ணி அவர்கள் துக்கித்தார்கள் என்று என்ன வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ சமூகம் இல்லாத இடம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, அது என்ன செய்யாது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்காது.
யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 5 பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவிலே எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். அங்கே இருந்து பாருங்க, எகிப்திலிருந்து கொண்டு வந்த நகைகளினாலே இவன் விக்கிரங்களை செஞ்சாங்க, அதை பொண்ணு இதை பண்ணாங்க. இப்பொழுது அதெல்லாம் ஆண்டவர் கழட்ட சொன்னாரு. அதனாலே மோசே என்ன செய்தார் பாருங்க, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். 7வது வசனத்திலே, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடுகிற யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். அங்கே அவன் என்ன செய்தான் பாருங்க, புறம்பே தேவனுக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யக்கூடியவனாக மோசே இருக்கிறான். 8வது வசனத்திலே, மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்தில் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே 9வது வசனத்திலே, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்கு சென்ற பொழுது தேவனுடைய கோபாக்கினை வந்தது. ஆனால் மோசே திறப்பில் நின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்தார், அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயோடு கூட ஆண்டவர் பேசினாராம். அது மட்டுமல்ல, 10வது வசனத்திலே, ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். 11வது வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கின்ற பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வராத விக்கிர ஆராதனை என்ன செய்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை நீக்கக்கூடியதாக இருந்த பொழுது மோசே திரைப்பெண் வாசல் என்ற பொழுது மீண்டுமாய் அங்கு ஆசாரிப்பு கூடத்தை கட்டுகிறான். தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவன் பார்த்தீங்கன்னாக்க தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் உங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை நீங்க இழந்து போய்விடக்கூடாது. மனிதன் ஆதியில இழந்து போனது என்ன, தேவ பிரசன்னம். ஏனென்றால் தேவ பிரசன்னத்தில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடு கூட உலாவினார் என்றால் அவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். திட்டங்களை பேசக்கூடியவராய் இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் நம்மோடு கூட பேசினா எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது. ஒரு செலிபிரிட்டி நம்மோடு கூட பேசினா எவ்வளவு துள்ளுறீங்க. அதே போல கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுகிறார் என்றால் அளப்பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார் என்றால் மனிதனுடைய நன்மைக்கு ஏதுவாக பேசுவார், மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்றமாய் பேசுவார், மனிதனுடைய செழிப்புக்கு ஏற்றமாய் பேசுவார், மனிதனுடைய பாதுகாப்புக்கு ஏற்ற விதமாய் பேசுவார். அதனால்தான் அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை செய்து மோசே அதுக்குள்ள சென்ற பொழுது தேவன் ஒரு தோழனோடு கூட, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. அதனால் தான் பாருங்க, யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு தன் சீடர்களுக்கு நம்மை ஒரு சிநேகிதனாக பாவித்து தன் சொந்த ஜீவனையே இயேசு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோவான் 15வது அதிகாரம் வசனம் 14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். பாருங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் சொல்றதை கேட்பான். வீட்டில் அப்பா அம்மா சொல்வதை காட்டில் கூட அப்பா அம்மா சொல்வதை கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு சில குடும்பங்களிலே அப்பா அம்மா சொல்வதை காட்டிலும் நண்பர்கள் என்ன சொன்னாங்கனாக்கா அதை கேட்கக்கூடிய நண்பர்கள், சிநேகிதர்கள் இருப்பாங்க. அதனால்தான் யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, அநேக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ரகசியங்களை அப்பாவுக்கோ அண்ணன் தம்பிக்கோ யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்கு
ரகசியங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் சொல்லுவாங்க, சீக்ரெட்ஸ். அதனால இயேசு என்ன சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகிதராக பாவிக்கிறேன், அதனால என் பிதாவினிடத்தில் என்னென்ன ரகசியத்தை கேட்டனோ அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அறிவித்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் அன்றைக்கு மோசேயோடு கூட ஒரு சிநேகிதரை போல பாவித்ததினால பிதாவினுடைய காரியங்கள், ரகசியங்களை எல்லாம் மோசேக்கு கர்த்தர் அறிவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், எதிர்கால காரியங்களை எல்லாம் கர்த்தர் தேவ சமூகத்திலே சென்ற மோசேக்கு தேவன் அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகம் எவ்வளவு மிக முக்கியம் பாருங்க. மோசே அன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் என எழும்பி அவர்கள் விக்கிர ஆராதனைக்கு சென்ற பொழுது தேவ சமூகத்தை நாடினான், தேவனுக்கு ஆராதனை செய்தான், ஆசாரிப்பு கூடாரத்தை உருவாக்கின பொழுது கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார், ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரலோகத்தில் சீக்கிரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு, உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குள்ள ரகசியத்தை கற்றுக் கொடுப்பாரு, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய், செழிப்பின் வாழ்க்கையாய், உங்கள் துக்கம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். என்னோடு கூட இந்த ஜெபத்தை இங்க ஏறிடுங்க. இயேசுவே இந்த பூமியிலே வந்து எனக்காக சிலுவையை சுமந்து, சிலுவையில் அடிபட்டு, என நீர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். அடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழும்பி வந்தீர். நீரே என் இரட்சகர், நீரே உலக இரட்சகர் என்று வாயிலை அறிக்கையிடுகிறேன் நீங்க சொல்கின்ற பொழுது நீங்க இயேசுவின் பிள்ளையாய் மாறுறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. இயேசு என்ன செய்கிறாரு, அவருடைய சிநேகிதனாய் உங்களை மாற்றுகிறாரு. அவருடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்கு சிந்ததினால அவர் உங்களை சிநேகிதனாய் பாவிக்கிறாரு. உங்களுக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஜோசியத்தையோ தீர்க்கதரிசியை நீங்க ஓட வேண்டியதில்லை. தேவனோடு உறவு. கிறிஸ்தவம் என்பது என்ன, மதம் மாற்றம் அல்ல, தேவனோடு கூட உறவு. எப்படியாக ஒரு தகப்பன் தாய் இடத்துல உறவு வைக்கிறீங்களோ அதே போல தாயும் தகப்பனின் மேலான ஒரு தேவனோட இயேசுவோடு கூட உறவு நீ வைக்கின்ற பொழுது உங்களுக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அதுக்காக என்ன செய்யறாங்க, காவடி எடுக்கிறாங்க, அநேக காரியங்கள் மந்திர தந்திரங்கள் செய்யறாங்க. ஏன்னா எதிர்காலத்துக்குரிய அறியும்படியாய், எதிர்காலத்தை குறித்து அறிவதற்கு சீக்கிரட் என்னன்னாக்க இயேசுவோடு கூட உறவு, தேவனோடு கூட ஒரு நட்பு, தேவ பிரசன்னம். ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு துதிங்க, அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அறிந்த மோசே தேவனோடு கூட தேவனுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் சென்று ஆராதனை செய்தான். தேவன் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். அது மட்டுமல்ல, என்ன சொல்றாரு, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வருவதற்கு என்ன அடையாளம் என்று கேட்கின்ற பொழுது உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு, இந்த தேவ சமூகத்தில் போகின்ற பொழுது தேவனை அறிகிற அறிவை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் என்ன உண்டாயிருது, தேவனை அறிறீங்க, தேவனோடு உறவாடுறீங்க, தேவன் கண்களில் கிருபை கிடைக்கிறது. தேவ கண்களில் கிருபை கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய வழியை கர்த்தர் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் மாற்றினாரு. ஆண்டவர் நான் உன்னோடு கூட வரமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 14 என்ன சொல்கிறாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, 30 லட்சம் ஜனங்களை நான் அழித்து போடுவேன் என்று சொன்ன வார்த்தை, கர்த்தர் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்தார், மாற்றினார். தேவன் கொடுத்த அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்தை நாடுங்க. தேவன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாபங்களை கர்த்தர் நீக்குகிறாரு. விக்கிர ஆராதனைக்கோ விபச்சாரத்துக்கு விரோதமாய் தேவன் சாபம் வருகிறதா, தேவ சமூகத்தை நாடுகின்ற பொழுது கர்த்தர் எல்லா
அழிவிலிருந்து உங்களை பாதுகாத்து நடத்துகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, யாத்திராக 33 அதிகாரம் வசனம் 15 அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரோம். ஹல்லேலூயா சொல்றாரு பாருங்க. மோசே, ஆண்டவரே, நீங்க மட்டும் உங்க சமூகம் மட்டும் வரலன்னாப்பா எங்களை கொண்டு போகாதீங்க. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நட்டாத வீடு, நட்டாத தோட்டம், கட்டாத வீடு எனக்கு முக்கியம் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்க என் கூட வரலன்னா, உங்க சமூகம் எங்களோடு வரலன்னா எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க கேளுங்க ஆண்டவரே, உங்க சமூகம் இல்லாத உலக மேன்மைகள், உங்க சமூகம் இல்லாத ப்ரொமோஷனோ, உங்க சமூகம் இல்லாத அரசியல்வாதம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களோ, உங்க சமூகம் இல்லாத கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்க ஆசீர்வாதங்களோ, உங்க சமூகம் இல்லாத பாய் ஃப்ரெண்ட் கொடுக்கக்கூடிய ஏன்னா அந்த இன்பங்களும், உங்க சமூகம் கொடுக்காத எந்த எந்த காரியங்களோ, உங்க சமூகம் இல்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாமப்பா. நீ கூட வரவில்லை என்றால் எந்த மேன்மையிலோ எந்த இன்பமோ எனக்கு வர தேவையா இல்லை என்று கர்த்தருடைய பாதத்தில் வந்து விடுங்க. தேவ சமூகத்தில் வந்து விடுங்க. கர்த்தரோடு கூட ஒரு தேவனோடு கூட உறவாடுங்க. நண்பனை போல சிநேகிதனை போல பேசுங்க. கர்த்தர் உங்கள் எதிர்கால காரியத்தை அறிவிப்பாரு. உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் அறிவிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு, உங்களுக்கு வழிகளை காண்பிப்பார். இந்த காரியத்தை கர்த்தர் மோசேக்கு ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அது என்ன சொல்ற பாருங்க, எனக்கும் ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்து என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படி பூமியில் மேல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று யாத்திரா 33:16 பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களோடு வருகின்ற பொழுது, தேவனுடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கின்ற பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களா மாறுறீங்க. ஹல்லேலூயா பாருங்க. இந்த பூமியில பாக்கியவான்களாய் விசேஷித்தவர்களாய் மாறுவதற்கு ரகசியம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பா என்றால் விசேஷித்தவர்களாய் இருப்பது அர்த்தம். இந்த பூமியில மற்ற ஜனங்களை காட்டிலும், உங்கள் ஊரில் உள்ள உறவினர்கள் காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன? தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்கிறாரு? யாத்திரா 33:17 உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய சமூகத்தை நாடினதுனால ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள் அழிவிலிருந்து பாதுகாத்தாரு. கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, தேவனுடைய சமூகம் கூட வந்தது. தேவன் அவர்களுக்கு விசேஷித்த வழிகளை காண்பித்தாரு, விசேஷித்த அறிவை கொடுத்தாரு, விசேஷித்த கிருபையை கொடுத்தாரு. விசேஷித்த விதமாய் கர்த்தர் 40 வருடம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்தாரு. அது மட்டும் இல்ல, மோசையை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் இன்றைக்கு இழந்து போனது என்ன? தேவ சமூகம். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனதனால்தான் வாழ்க்கையில கண்ணீரும் கவலைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாபங்களும் குடும்பங்களிலே பெற்றோருடைய விக்கிராராதனை விபச்சாரம் பிள்ளைகள் மேலே குடும்பத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. முழு குடும்பமாய் தேவ சமூகத்தை தேடுங்க, தேவ பிரசன்னத்தை தேடுங்க. உங்கள் குடும்பங்களில் அப்படியே அக்கினி அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் தேவனை நோக்கி மன்றாடுகிறேன். அருமையாய் எங்களை நேசிக்கிற தேவனே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி வரட்டும். முழு குடும்பத்தை இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவ பிரசன்னத்துக்குள் வருகின்ற பொழுது அறிவை கொடுக்கிறீங்க. தேவ பிரசன்னத்துக்குள் வருகின்ற பொழுது கிருபையை கொடுக்கிறீங்க. உங்க கண்களில் கிருபை உண்டாகிறது. தேவ பிரசன்னத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவரே, நீர் என்ன செய்கிறீர்? வழியை காண்பிக்கிறேன். தேவ பிரசன்னத்தில் எல்லா சாபங்கள் முறிந்து போகிறது, எல்லா அக்கிரமங்கள் முறிந்து போகிறது. நீரே கரம் பிடித்து நடத்துகிறீர். நீரே உன்னதமான மறைவிலே எங்கள் வழி நடத்துகிறீர். கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளில் நிலையில வைத்து மறைப்பது போல சங்கீதம் 91 அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்னதமான மறை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறீரப்பா. அப்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கொரோனா நோய்களுக்கும் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும். நீர் வாக்கு பண்ணினீர். வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பாலும் தேடுகிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அந்த ஜனங்களை வழிநடத்தி சென்று அதை போல கர்த்தாவே வருகை பரியந்தம் கரம் பிடித்து அற்புதமாய் அந்த சீயோனுக்குள் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய தொலைபேசி எண் இருக்கிறது, எங்களுடைய மின்னஞ்சல் இருக்கிறது. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க.
உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். இது தொடர் போதனையாக இருப்பதனாலே அடுத்த செய்தியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆவலோடு காத்துக்கொண்டு இருங்க. நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.